இனிமே நீங்க ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுக்கு லைன்ல நிக்க தேவையில்ல. இந்த மொபைல்ல இருந்தே 2 நிமிஷத்துல கன்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டிக்கெட் புக் பண்றதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் முக்கியமா தேவை. ஒண்ணு ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப். இந்த ஆப் உங்களோட மொபைல் ஃபோன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். இந்த ஆப் தான் அது. அந்த ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட். இந்த ஆப்பை வந்து உங்களோட மொபைல்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். 2வது இந்த ஐஆர்சிடிசி ஆப்ல உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் இருக்கணும். ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த விஷயம் இருந்தா உங்களால உங்க மொபைல்ல இருந்தே ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ண முடியும். அடுத்து இந்த ஆப்குள்ள வந்தோடனே இந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் உங்களோட பின் நம்பர் வந்து கேட்குது. ஸோ பின் நம்பரை நான் என்டர் பண்ணுறேன். ஒன்ஸ் பின் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ட்ரெயின், ஃப்ளைட்ஸ், பஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் இந்த ட்ரெயினை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது புக் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டேஷனில் இருந்து ஏற போகிறீங்களோ அந்த ஸ்டேஷனோட ஜஸ்ட் அந்த ஊரோட பேரை டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் திருச்சியை டைப் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன். இது நான் இந்த ஊர்லேருந்து நான் கிளம்ப போகிறேன். இந்த டூவில் வந்து எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் சென்னை எக்மோர் போகணும் அப்படின்னா இந்த எக்மோரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அல்லது டைப் பண்ணி அந்த சென்னையை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த கிளாஸில் வந்து டிக்கெட் வேணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டிக்கெட் கிளாஸ் கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏசி டிக்கெட் மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஏசியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆல் கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். கோட்டா வந்து ஜென்ரல் கோட்டா கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா லேடிஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ தட்கல் டிக்கெட் அப்படின்றது ஒரு நாள் முன்னாடி நீங்கள் என்றைக்கு ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி உங்களுக்கு இந்த தட்கல் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ட்ரெயின் டிக்கெட்டில் குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து இங்கே தட்கல் டிக்கெட்டாக உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் நான் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ட்ரெயின்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுது. எந்தெந்த ட்ரெயின் வந்து என்னென்ன டைமுக்கு வந்து இங்கே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது அப்படின்றது உங்களுக்கு காமிக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்லீப்பர் வேணும் அப்படின்னா ஸ்லீப்பர் கிளிக் பண்ணலாம். த்ரீ ஏசி அதை கிளிக் பண்ணலாம். 3A கிளிக் பண்ணலாம். 2A அதை வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த வைகை எக்ஸ்பிரஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். காலையில் 9 மணிக்கு கிளம்புது. ஸோ இது வந்து இன்றைக்கி டேட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இதிலே வந்து நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இது மண்டேக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த டிக்கெட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சப்போஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இந்த 27 பேர் வந்து சப்போஸ் இந்த ஃப்ரைடேயில் வந்து இந்த 27 பேர் வந்து டிக்கெட் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் நீங்கள் போடலாம். சப்போஸ் 40 டிக்கெட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் இந்த ஃப்ரைடேவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி பேசஞ்சர்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அந்த பேசஞ்சர் லிஸ்ட் வந்து இங்கே காட்டுது. அதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக உங்களுக்கு பேசஞ்சர் ஆட் பண்ணணும்னா இந்த ஆட் நேம் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம் கேட்கும். சப்போஸ் நான் வந்து இதில் வந்து உங்களோட நேமை என்டர் பண்ணுங்கள். அதில் உங்களோட ஏஜ் என்டர் பண்ணுறேங்க. ஸோ ஏஜ் வந்து இப்போ 16 போட்டுக்கிறேன். அடுத்து ஜெண்டர் வந்து மெயில் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து நேஷ்னாலிட்டி. இதில் பர்த் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா விண்டோ சீட் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணுறேன். சப்போஸ் இது ஸ்லீப்பர் கோச்சாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்பர் ஆர் லோவர்ன்றது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு XYZ அப்படின்ற நேமில் ஒரு பேசஞ்சரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் ஆகிட்டாங்க. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ அதை நீங்கள் ஆட் நேம் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். இதை எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்னொருத்தவங்க யாருக்காவது டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா எடிட் கொடுத்துட்டு அவங்களோட மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இன்னொரு பேசஞ்சரை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் கொடுத்துட்டு இதில் இன்னொரு நேம், ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக்னு போடலாம். அடுத்து ஏஜ் வந்து 19 போட்டு மெயில், ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் விண்டோஸ் சைட் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஆட் பேசஞ்சர். இப்போ இதில் 2 பேசஞ்சருமே ஆட் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்து நான் கீழே வரேன். இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை எடிட் பண்ணிக்கலாம். யார் பேசஞ்சரோ அவங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பின் யூபிஐ, நீங்கள் ஜிபே மூலமாக பே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பின் யூபிஐ வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் டெபிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் வேலட்ஸ் மூலமாக ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பே த்ரூ கிரெடிட் அதை யூஸ் பண்ணுங்கள். நான் செகண்டாக உள்ளதை செலக்ட் பண்ணுறேன், பே த்ரூ bin/UPI. இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ ஜேர்னி டீட்டெயில்ஸ் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ டிக்கெட் புக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டிக்கெட்டுக்கு நான் இப்போ பே பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்குன்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். ஸோ இதில் QK இருக்குது, ஈக்குவல். ஸோ இந்த கேப்சாவை கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த சிம்பிள் சப்போஸ் ஒழுங்காக தெரியல அப்படின்னா இந்த ரிஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு ஒரு கேப்சா வரும், அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இதில் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். V வந்து கேப்ஸாக இருக்குது. ஸோ Z வந்து கேப்ஸு, M வந்து ஸ்மாலு, F வந்து ஸ்மாலு, K வந்து கேப்ஸ். இந்த லெட்டரை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பே இதில் அமௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. 331.80. இப்போ நான் ப்ரொசீட் டு பே கிளிக் பண்ணி எஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் மோடு வந்து நீங்கள் யூபிஐயில் எந்த அப்ளிகேஷன்றதை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் கீழே வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு பேடிஎம் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் இந்த பேடிஎம் மூலமாக பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேடிஎம்மை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ப்ரொசீட் டு பே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அமௌண்ட் வேல்யூ காட்டுது. இங்கே வந்து பேடிஎம்மை வந்து நான் கிளிக் பண்ணுறேன், பே கொடுக்குறேன். இப்போ என்னாகும் அப்படின்னா என்னோடய பேடிஎம் ஆப்புக்கு இது வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதை பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிக்கெட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களோட டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் வந்து உங்களோட ஐஆர்சிடிசி ஆப்பில் உங்களால் பார்க்க முடியும். உங்கள் மொபைல் ஃபோனுக்கும் ஒரு மெசேஜ் வந்துடும், உங்களோட சீட் நம்பர். சப்போஸ் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்றைக்கு ட்ராவல் பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்களோட ட்ரெயின் டிக்கெட் சேட் ப்ரிப்பேர் ஆனோன்னே உங்களுக்கு அந்த கன்ஃபார்ம் ஆன டிக்கெட் நம்பர் வந்து உங்களுக்கு மெசேஜில் வரும். ஒன்ஸ் உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே மை புக்கிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே புக் பண்ண டிக்கெட்டை வந்து இங்கே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.